புதுக்கோட்டை மாவட்டம் டி களபம் அரசு தொடக்கப்பள்ளியில் சமையல் கூடத்தில் சிலிண்டர் வெடித்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. உங்க வாழ்க்கை உங்க கையில. டெரகோட்டா பிசினஸ் மூலமா மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான ஐடியாவை நாங்க கொடுக்கிறோம். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இதனால் இந்த பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுந்தர். வணக்கம் சுந்தர். இந்த விபத்தில் யாருக்கேனும் காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதா? அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள். புதுக்கோட்டை மாவட்டம் டி களபம் அரசு தொடக்க பள்ளியில் கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இன்று அரையாண்டு தேர்வு முடிந்து இன்றுதான் பள்ளி திறக்கிறது. இந்த நிலையில்தான் சத்துணவு, அதாவது பள்ளியில் படிக்க மாணவ மாணவிகளுக்கு சத்துணவு தயாரிப்பதற்காக சத்துணவு கூடத்தில் சத்துணவு சமையலர்கள் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஒரு 10 தினங்களாக அரையாண்டு விடுமுறை என்பதால் அந்த அடுப்பு கேஸ் பற்ற வைக்கவில்லை. இன்று பற்ற வைக்கும் போது அந்த கேஸ் சிலிண்டர் லீக்கேஜ் ஏற்பட்டுள்ளது. அந்த லீக்கேஜில் இருந்து தீ பரவினால் உடனே பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பள்ளியில் உள்ள அனைத்து மாணவ மாணவிகளும் பாதுகாப்பான அருகில் உள்ள கட்டிடங்களுக்கு மாற்றப்பட்டனர். இந்த நிலையில் தான் சமூக வலைதளங்களில் டி களபம் அரசு தொடக்க பள்ளியில் கேஸ் சிலிண்டர் வெடித்து விட்டதாக ஒரு தகவல் பரவியது. ஆனால் தீயணைப்பு வீரர்கள் கேஸ் சிலிண்டர் எதுவும் வெடிக்கவில்லை. அதாவது கேஸில் இருந்து லீக்கேஜ் ஏற்பட்டுள்ளது. லீக்கேஜினால் தீ ஏற்பட்டுள்ளது. தீயை உடனடியாக சத்துணவு கூடத்தில் சமையல் செய்பவர்களே ஈர துணியை சுற்றி தீயை கட்டுப்படுத்தி விட்டனர். நாங்கள் அதை உறுதிப்படுத்தியுள்ளோம் என்ற தகவலை தீயணைப்பு துறையில் தகவல் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் பள்ளி மாணவ மாணவிகள் இருக்கும் கட்டிடத்துக்கு அருகே இந்த விபத்து ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அரையாண்டு பள்ளி முடிந்து விடுமுறை முடிந்து இன்று தொடக்க நாளிலேயே இது போன்ற சம்பவம் நிகழ்ந்தது. பள்ளி மாணவ மாணவியை பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சுந்தர்.